சைனா கிராஸ்னாலே வந்து பால் வச்சு செய்வாங்க. நான் வந்து ஒரு ஃப்ரூட்ஸை வச்சு அழகா பிள்ளைங்களுக்கு விருப்பப்படி செஞ்சுருக்கேன். இது வந்து ரொம்ப உடம்பு குளிர்ச்சியான ஒரு ஃபுட்டு. இது வெயில் காலத்துக்கு ரொம்பவே யூஸ் பண்ணுவாங்க. நான் இப்போ வந்து கிரேப்ஸில் செய்திருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் ஒரு பீஸ் பாருங்கள், நல்லா இருக்குது, கண்ணாடி போல் இருக்குது. கோலி சோடா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான ஒரு புட்டிங் தான் செய்ய போகிறேன். அது வந்து சைனா கிராஸில் கொஞ்சம் கிரேப்ஸ் வச்சு, விதை இல்லாத ஒரு கிரேப்ஸ் வச்சு அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இதில் வந்து 10 கிராம் வந்து நம்ம சைனா கிராஸ் எடுத்திருக்கோம். இதை 2-3 டைப்பில் கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போடணும். இப்போ நான் இந்த 10 கிராம் சைனா கிராஸ் வந்து கட் பண்ணிட்டேன். இதில் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் அதை ஊற விடணும். இது வந்து ஒரு 1/2 கப்பு தண்ணி நம்ம அதுக்கு மேலே ஊற்றி கொஞ்சம் கோர விடணும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இது வந்து 1/4 கிலோ கருப்பு திராட்சை எடுத்திருக்கோம். இது வந்து விதையே இல்லை, விதை இல்லாததான் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா 1 கப் தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா அரைக்கணும். கால் கிலோ கிரேப்ஸ் வந்து நான் ஜாரில் போட்டேன். இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அந்த கருப்பு திராட்சையை வந்து நல்லா மிக்சியில் அடித்தாச்சு. இதை நம்ம வந்து வடிகட்டணும். ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி அழுத்தி எடுக்கணும். இப்போ நம்ம 1 கப் தண்ணி ஊற்றி நல்ல கிரேப்ஸ் அடித்தோம். நம்ம வடிகட்டியாச்சு. இவ்வளோ இருக்குது. நம்ம இது இருக்கட்டும். அடுத்து நம்ம அடுப்பு பற்றலாம். நம்ம இப்போ அடுப்பை பற்ற வச்சிட்டோம். ஒரு பாத்திரம் வச்சாச்சு. பாத்திரத்தில் நம்ம 1 கப் தண்ணி ஊற்றணும். இந்த தண்ணியோட நம்ம 1/2 கப் சைனா கிராஸ் வந்து ஊற வச்சோம்ல, அதை நம்ம இதோட சேர்க்கணும். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இதோட ஒரு 1/2 கப் சீனியும் நம்ம சேர்த்துணும். நம்ம இப்படி கரண்டி வச்சு கலக்கி கொடுக்கும்போது இதெல்லாம் கரைஞ்சி போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கி கொடுக்கணும். இந்த சைனா கிராஸ் எல்லாம் வந்து நீளமாக இருந்தது எல்லாமே கரைஞ்சி தண்ணி மாதிரி ஆயிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம கிரேப்ஸை அரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம ஊற்றணும். இதோட சேர்த்து ஊற்றி கலக்கணும். இப்போ இதை நல்லா கலக்கி கொடுத்துட்டு ஒரு கொதி வந்த உடனே நம்ம இறக்கிடலாம். கொதிச்சாச்சு. இப்போ இறக்கிடலாம். இப்போ இதை நம்ம ஆறதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் வந்து செட் பண்ணிடணும். வெளியிலேயே வச்சு நல்லா கூல் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணணும்.
இதை ஆற வச்சாச்சு. ஆற வச்சோன்னா இந்த மாதிரி டைட்டாகி கட்டி ஆகிடும். நம்ம இதை வந்து ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப அழகாக வந்திருக்கு. அந்த கலரு நல்ல லைட் ரோஸ் கலரில் வந்திருக்கு. நம்ம அதை அப்படியே கமுத்திடலாம். ரொம்ப அழகா வந்திருக்கு பாருங்க. இப்போ அடுத்த பாக்ஸில் உள்ளதை எடுக்கிறேன். இந்த மாதிரி அழகா வந்துருச்சு. சைனா கிராஸ்னாலே வந்து பால் வச்சு செய்வாங்க. நான் வந்து ஒரு ஃப்ரூட்ஸை வச்சு அழகாக பிள்ளைங்களுக்கு விருப்பப்படி செஞ்சுருக்கேன். இது வந்து ரொம்ப உடம்பு குளிர்ச்சியான ஒரு ஃபுட்டு. இது வெயில் காலத்துக்கு ரொம்பவே யூஸ் பண்ணுவாங்க. நான் இப்போ வந்து கிரேப்ஸில் செய்திருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் ஒரு பீஸ் பாருங்கள், நல்லா இருக்குது, கண்ணாடி போல் இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்கு. ஒரு புளிப்பு, ஒரு இனிப்பு, அந்த கிரேப்ஸோட வாசனை ரொம்பவே நல்லா இருக்கு. வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு கலர்ஸ்லாம் செய்து கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.